பார்த்துட்டு வர்றாங்க. அந்த கூட்டணிங்கிறதே வந்து டெல்லியில் இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு ஆதரவுனா கடந்த வாரம் இங்கே கலைஞர்கள் நடந்த கூட்டத்தில். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஃபீஸ் கோயில் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திருப்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. ஃபீஸ் கோயில்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. ஃபீஸ் கோயில்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. ஃபீஸ் கோயில்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சராக இல்லை. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனால தான் தொடர்ந்து அவர் வரணும்ட்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஆமாம், பாஜக சார்பில் தொகுதி பங்கீடு எப்போ ஆரம்பிச்சீங்க? எந்தெந்த தொகுதி யார் யார் நிற்க போகிற அறிவிப்பு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்? இன்னும் 2 மாதம் இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாதத்தில் ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரம் போதும். தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு எதிரான மனநிலையில் தான் விஜய் அவர்கள் எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முன்னால் என்னன்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்களுடைய சொன்ன கருத்து தவறானது கிடையாது.